வணக்கம். என்னுடைய பெயர் நவீன். நான் வந்து உதகை விதை பரிசோதனை நிலையத்தில வேளாண்மை அலுவலரா பணிபுரியிறேன். நம்ம விதை பரிசோதனை நிலையம் பார்த்தீங்கன்னா, உதகை ரோஸ் கார்டன்ல தோட்டக்கலை இணை இயக்குனர் அலுவலக வளாகத்தில தரைதளத்தில வந்து அமைஞ்சிருக்குங்க. நம்ப விதை பரிசோதனை நிலையத்தோட முக்கிய நோக்கமே வந்து நீலகிரி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய விதைகள் எல்லாம் தரமான விதைகளாங்கிறத உறுதிப்படுத்துறது தான் நம்மளோட முக்கியமான நோக்கமேங்க. இதை வந்து நம்ம வந்து எப்படி பண்றோம்னா, நம்ம விதை பரிசோதனை நிலையத்துக்கு வந்து இரண்டு விதமான விதை மாதிரிகள் வருங்க. ஒன்று வந்து ஆய்வாளர் விதை மாதிரி, இன்னொன்று வந்து பனி விதை மாதிரி. ஆய்வாளர் விதை மாதிரி இதுங்கிறது வந்து அஃபிஷியல் சாம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து சீட் இன்ஸ்பெக்டர், அதாவது விதை ஆய்வாளர்னு சொல்லக்கூடிய சீட் இன்ஸ்பெக்டர் வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா சீட் செல்லிங் பாயிண்ட்ஸ், அதாவது விதை எங்கெங்கெல்லாம் நீலகிரி மாவட்டத்தில் விற்கப்படுதோ, எங்கெங்கெல்லாம் விநியோகிக்கப்படுதோ அங்கெல்லாம் இருந்து ஒவ்வொரு லாட்ல இருந்து ஒரு லாட்டுக்கு ஒரு விதை மாதிரிங்கிற எண்ணிக்கையில வந்து நமக்கு வந்து சாம்பிள் எடுத்து அனுப்புவாருங்க சீட் இன்ஸ்பெக்டர். இது வந்து அஃபிஷியல் சாம்பிள்னு சொல்லுவோம், அதாவது ஆய்வாளர் விதை மாதிரி. அதே பனி விதை மாதிரினா, பனி விதை மாதிரி வந்து விவசாயிங்க, விதை விநியோகஸ்தர்கள், விதை விற்பனையாளர்கள், இவங்க 3 பேரும் வந்து அதாவது வாலண்டரி ப்ரொசீஜர் மாதிரி அவங்க வந்து சாம்பிள்ஸை வந்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி சாம்பிள்ஸை வந்து நம்ம வந்து 80 ரூபா வந்து பரிசோதனை கட்டணமா வந்து கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்காங்க. இது வந்து குறைந்தபட்ச கட்டணம் தாங்க. இந்த கட்டணத்தை செலுத்திட்டு அவங்க வந்து தங்ககிட்ட இருக்க இருப்பு வச்சுள்ள விதைகளோட தரத்தை வந்து பரிசோதனை மூலியமா தெரிஞ்சுக்கலாங்க. இது வந்து சர்வீஸ் சாம்பிள்ஸ், அதாவது பனி விதை மாதிரிம்பாங்க. இப்போ இந்த அஃபிஷியல் சாம்பிள்ஸும் சரி, சர்வீஸ் சாம்பிள்ஸும் சரி, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி நமக்கு அனுப்பணும்னா, ஸ்பெக்ஸ் அப்படின்னு ஒரு போர்ட்டல் வந்து ஆன்லைன் வெப் போர்ட்டல் இருக்குங்க. அதாவது நம்மளோட விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் வர இந்த ஸ்பெக்ஸ் போர்ட்டல் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த ஸ்பெக்ஸ் போர்ட்டல்ல வந்து ஒரு சாம்பிள் எடுத்ததுல இருந்து அதை வந்து என்ட்ரி போடுறதுல இருந்து விதை பரிசோதனை செஞ்சு அந்த விதை பரிசோதனை முடிவுகளை வந்து அறிவிக்கிற வரைக்குமே வந்து எல்லாமே வந்து ஆன்லைனுங்க. எல்லாமே வந்து சென்னையில இருந்தே அவங்க வந்து கண்காணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் வெப் போர்ட்டலை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கே ஒரு மாடல் போர்ட்டல்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெருமையோடு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான வெப் போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஆன்லைன் போர்ட்டல். இப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த விதை பரிசோதனை நிலையத்துல என்னென்ன காரணிகளை வந்து, அதாவது விதையில என்னென்ன காரணிகளை வந்து பரிசோதனை பண்றோம்னா, ஒண்ணு வந்து 3 முக்கியமான காரணங்கள். ஒண்ணு வந்து விதையோட முளைப்பு திறன், அடுத்தது விதையோட புற தூய்மை, அடுத்தது வந்து விதையோட ஈரப்பதம். இந்த 3 காரணிகளை தான் நம்ம வந்து விதையில வந்து பரிசோதனை பண்றோம். இதுல ரொம்ப முக்கியமானது வந்து விதையோட முளைப்பு திறனுங்க. இப்போ ஒவ்வொரு விதைகளுக்கும், ஒவ்வொரு பயிருக்கும் இந்த குறைந்தபட்ச முளைப்பு திறன்கிறது மாறுபடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கேரட் பீட்ரூட்டுக்கு குறைந்தபட்ச முளைப்பு திறன் வந்து 60%. அதே மாதிரி பீன்ஸ், பட்டாணி இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா 75%. முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், முள்ளங்கி இந்த மாதிரியான பயிர்களுக்கு பார்த்தோம்னா குறைந்தபட்ச முளைப்புத்திறன் வந்து 70%. இந்த மாதிரி வந்து பயிருக்கு ஏற்ப அந்த முளைப்புத்திறன் இது வந்து மாறும். இது வந்து யார் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா, இந்த தரங்களை வந்து நிர்ணயிக்கிறது வந்து இந்தியன் மினிமம் சீட் சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, IMSCS. இதுதான் நம்ம இந்தியாவுல வந்து அவங்க நிர்ணயிக்கிறது அந்த சீட்ஸ்க்கான ஸ்டாண்டர்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணுவோம். அதாவது ஒரு லாட்ல இருந்து வர அந்த சாம்பிள் வந்து தரமான விதையா தரமற்ற விதையான்னு வந்து இந்த குறைந்தபட்ச முளைப்பு திறனை வச்சுதான் நம்ம வந்து அந்த ஆய்வு முடிவுகளை வந்து வெளியிடுவோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இப்போ ஒரு பட்டாணி வச்ச ஒரு உதாரணம் சொல்றேன். பட்டாணிக்கு வந்து 75% குறைந்தபட்ச முளைப்புத்திறன். இப்போ இந்த 75%க்கும் அதிகமாக முளைப்புத்திறன் இருக்கிற விதைகள் எல்லாம் தரமான விதைகள்னு சொல்லி முடிவுகளை வெளியிடுவோம். அதே 75%க்கு கம்மியா வந்து முளைப்புத்திறன் இருந்துச்சுன்னா அதை வந்து தரமற்ற விதைகள், சப்ஸ்டாண்டர்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சப்ஸ்டாண்டர்ட் ஆயிட்டா இந்த விதை ஆய்வாளர் வந்து அது மேல நடவடிக்கை எடுக்கணும், அந்த விற்பனையாளர் மேல நடவடிக்கை எடுக்கணும். இந்த நடவடிக்கை வந்து இரண்டு வகைப்படுங்க. ஒன்று வந்து துறை நடவடிக்கை, இன்னொன்று அதாவது டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன்பாங்க, இன்னொன்று நீதிமன்ற நடவடிக்கை, லீகல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த துறை நடவடிக்கை, நீதிமன்ற நடவடிக்கை, இது வந்து எப்படி அந்த ஆய்வாளர் வந்து எப்படி அதை நடவடிக்கை மேற்கொள்றாருன்னா, நம்மளோட இந்த விதை பரிசோதனை முடிவுகளை வச்சு, அதாவது 74% இருந்து 68% வரைக்கும் பட்டாணிக்கு வந்து ஆல்ரெடி 75 கீழே போயிட்டாவே சப்ஸ்டாண்டர்ட். அதுல 74 இருந்து 68% வரைக்கும் இருந்துச்சுன்னா துறை நடவடிக்கை எடுப்பார்.
துறை நடவடிக்கைனா அது ஒரு வந்து அந்த சீடை வந்து ஸ்டாப் சேல் பண்ணுவாங்க, விதை விற்பனைக்கு தடை பண்ணுவாங்க, லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம், அப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு நிவாரணம் பெற்றுத்தரலாம், இந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க. அடுத்தது 68% கீழே போயிருச்சுன்னா அந்த முளைப்புத்திறன் அதை விட கம்மியா இருக்குன்னா அப்போ வந்து அந்த கடைக்காரர் மேல நீதிமன்ற நடவடிக்கை வந்து மேற்கொள்வாங்க, லீகல் ஆக்ஷன். அதாவது விதை ஆய்வாளர் வந்து கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அந்த சீட் ஆக்ட் அண்ட் சீட் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதன் கீழே அதுக்கு என்ன தண்டனையோ அதை வந்து நீதிமன்றத்தின் மூலியமா பெற்று தருவார். இது வந்து லீகல் ஆக்ஷன். இந்த மாதிரி 2 வகைப்படுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஜெர்மினேஷன் பத்தி பார்த்துட்டோம். ஜெர்மினேஷன் இப்போ அடுத்தது பிசிக்கல் பியூரிட்டி, புற தூய்மைன்னு சொல்றது. இப்போ இந்த புற தூய்மை வந்து மோஸ்ட் ஆஃப் தி கிராப்ஸுக்கு பார்த்தோம்னா பயிர்களுக்கு 98% இருக்குங்க. புற தூய்மைனா என்னன்னா, அதாவது ஒரு விதை வந்து நம்ம வாங்குறோம்னா அதுல அந்த நம்ம என்ன விதை வாங்குறோமோ அது 98% தூய விதை அது மட்டும்தான் இருக்கணும். பிற கலப்பு விதைகளோ தூசியோ கல்லோ மண்ணோ இதெல்லாம் வந்து 2% வரைக்கும் மட்டும்தான் அலவுட். அதுக்கு மேல இல்ல. அதுக்கு மேல இப்ப 3% வந்துச்சுன்னா அதை வந்து சப்ஸ்டாண்டர்ட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவோம். அதுவும் வந்து விற்க வந்து தடை பண்ணிடுவாங்க. அடுத்தது ஈரப்பதம். ஈரப்பதமும் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் மோஸ்ட்லி எல்லாம் வெஜிடபிள் சீட்ஸ் தான். வெஜிடபிள் சீட்ஸ்க்கு பார்த்தோம்னா மினிமம் மேக்சிமம் 9%, 9% தான் வந்து ஈரப்பதம் இருக்கணும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அதை வந்து சப்ஸ்டாண்டர்ட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவோம். ஸோ இந்த முளைப்புத்திறன், புற தூய்மை, ஈரப்பதம் இதை 3 தான் வந்து நம்ம பரிசோதனை நிலையத்தில் பரிசோதனை பண்றோங்க. இதை நம்ம இந்த சீடு விதை பரிசோதனை பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் வியூ. இப்போ விதை பரிசோதனை ஏன் முக்கியம், அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சீட் டெஸ்டிங்கை பத்தி பார்ப்போம். இப்போ விதை பரிசோதனை ஏன் முக்கியங்கிறதுக்கு முன்னாடி விதை ஏன் முக்கியம் அப்படின்னா, அந்த காலத்துல வந்து விவசாயிகள் வந்து ஒரு சொல்லாடல் இருக்கும், நல் வித்தே நல் விளைச்சலுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான பொருள் என்னன்னா, ஒரு நல்ல மகசூல் வந்து நல்ல லாபம் வரணும்னா நல்ல விதை வந்து முக்கியமானது. அதாவது தரமான விதைங்கிறது முக்கியம். ஸோ அந்த தரமான விதையை நம்ம வந்து விதைச்சா மட்டும்தான் அதுக்கு நம்ம என்ன இடுபொருள் கொடுத்தாலும் அதை எடுத்து அடுத்தது அது நல்ல மகசூலையும் நல்ல லாபத்தையும் விவசாயிகளுக்கு ஈட்டி தரும். ஸோ இதுதான் வந்து விதையோட முக்கியத்துவம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னா, ஒரு விவசாயி வந்து ஒரு தெரியாம தரமற்ற விதையை வந்து வாங்கிடுறாரு. தரமற்ற விதையை வாங்கி அதை வந்து விதைச்சிட்டாருன்னா அந்த விதைக்கு வாங்கின காசு, விதைக்கிறதுக்கான கூலி, உரமிடுறதுக்கான செலவு, உரத்திக்கான செலவு, இந்த எல்லா செலவும் வந்து அவர் வந்து இந்த 15 நாள், அதாவது விதை முளைக்கிறதுக்கு முன்னாடி இந்த 15 நாளுக்கு முன்னாடி பண்ணிடுவார். இது எல்லாம் பண்ணி இந்த செலவெல்லாம் பண்ணி கடைசியில அந்த விதை வந்து ஒழுங்கா முளைக்கல அப்படின்னா அந்த விவசாயிகளுக்கு வந்து அவர் பண்ணின இவ்வளவு செலவும் வந்து வேஸ்ட், வீண் செலவாயிரும். ஸோ இந்த மாதிரி தேவையற்ற வந்து செலவை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு விவசாயி வந்து அவர் வந்து விதை பரிசோதனை வந்து கண்டிப்பா வந்து பண்ணியிருக்கணும். அதாவது நல்ல தரமான விதையை வந்து கண்டிப்பா வாங்கியிருக்கணும். ஸோ இப்ப நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கே தெரியும், விதை ஆய்வாளரே வந்து எல்லா லாட்ல இருந்தும் சாம்பிள் எடுத்து அனுப்பி தரமற்ற விதையை பிளாக் பண்ணிட்டு தரமான விதையை மட்டும்தான் சேலுக்கு அனுப்புறாங்க. அப்படி இருக்கும்போதும் வந்து விவசாயிகள் வந்து எதுக்கு விதை பரிசோதனை செய்யணும்னு ஒரு கேள்வி வந்து எழும். அது எதுக்குன்னா, இப்போ ஒரு விவசாயி உதாரணத்துக்கு கேரட் விதைக்கிறாருன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 200 கிராம் பாக்கெட்னா ஒரு 5-6 பாக்கெட் வாங்குவாரு. இப்ப நம்ம ஊர்ல விவசாயி 3/4 ஏக்கரா இருந்தா கூட 1 ஏக்கரான்னு தான் சொல்லி விதை வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதும் ஒரு 2 பாக்கெட்டோ 1 பாக்கெட்டோ மீதி ஆயிடுச்சுன்னா அவர் வந்து அந்த 2 பாக்கெட்டை வந்து சேமிச்சு வச்சிருப்பாரு அடுத்த பருவத்துக்கோ இல்லை அடுத்த வருஷத்துக்கோ விதைக்கிறதுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போதும் ஒரு விதைங்கிறதும் வந்து நம்மள மாதிரி ஒரு உயிருள்ள பொருள், அதுக்கும் வந்து வயசாக அதோட தரங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் 1 வருஷம் கழிச்சு அந்த 2 பாக்கெட் யூஸ் பண்ணலான்னு வச்சிருந்து அவர் வந்து அப்ப யூஸ் பண்ணும் போதும் அந்த விதைகள் வந்து முளைக்காம போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் அவர் அந்த முளைக்காத விதைகளை வந்து விதைச்சு அதுக்கான செலவுகளை வந்து மேற்கொள்ளும் போதும் அந்த செலவுகள் வீண் செலவாயிருது. ஸோ எனவே என்ன, அந்த விவசாயிகள் அந்த மாதிரி இருக்க விவசாயிகள் அந்த சேமிச்சு வச்சிருக்கிற விதைகளை விதைப்பு பருவத்துக்கு ஒரு மாசம் முன்னாடி நம்ம விதை பரிசோதனை நிலையத்துல 80 ரூபா விதை பரிசோதனை கட்டணம் செலுத்தி விதையோட தரத்தை அறிஞ்சுக்கிட்டு அவங்க விதைக்கும் போது இந்த மாதிரி தேவையற்ற செலவுகளை வந்து குறைக்கலாங்க. இது வந்து ஒரு முக்கியமான இது. எனவே நீலகிரி மாவட்டத்தில் இருக்க அனைத்து விவசாயிகளும் நம்மளோட இந்த விதை பரிசோதனை நிலையத்தோட சேவையை வந்து பயன்படுத்திக்கிட்டு விதையோட தரத்தை அறிந்து விதைத்து பயன்பெறணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.